is Kamishnan. Okay. What character you have taken? What is it? You? Police officer. Yeah, you are looking very nice. You are also gorgeous. முதன்மையான என்னது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Dear teachers, for this wonderful fancy dress competition. மட்டுக்களின் மனதில் லட்சியத்தை தூண்டுவதே எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியங்களை அடைவதற்கு விதைகளை தூவும். விதைகள் மரமாகவும் கொடிகளாகவும் விருட்சமாகவும் வளர்வதற்கு அனைவரும் துணை புரிவோம். அவர்களுடைய லட்சியங்களை மேம்படுத்துவதற்கு பெற்றோர்களாகிய உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குழந்தைகளின் மனம் நோகாமலும் அதீதமான பாசங்களை கொடுத்து அதீதமான செல்லங்களை கொடுத்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நாம் வீணடிக்க கூடாது. அதே மாதிரி பாசமே காட்டாமல் இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய மனம் நோகடிக்கப்படும். மண் வளம் இருந்தால் பயிர் செழிக்கும். மனவளம் இருந்தால் வீடு செழிக்கும். மண் வளமும் மன வளமும் இருந்தால் நாடு செழிக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு மனத்தின்மையுடன் வாழ நல்லதொரு வலிமைகளையும் வல்லமைகளையும் கொடுக்க இறைவனை வேண்டுகிறேன். அதேபோல் நம்முடைய பெற்றோர்களிடையும் ஒரு சிறிய எதிர்பார்ப்புகள். குழந்தைகள் தினமும் பள்ளிக்கு வருகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் நாம் ரெகுலரைஸ் பண்ண வேண்டும். தினந்தோறும் என்ன செயல்கள் என்பதை நாம் இந்த வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அதை தவறும் போது நம்மளே மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜிலே அவர்களுக்கும் மொபைலை கொடுத்து பழகிட்டீங்க. அவங்களால அதிலிருந்து மீண்டும் வர முடியல. ஸோ அந்த நிலைமையிலிருந்து பேரண்ட்டை நான் குழந்தைகளை மீட்டு தர சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைங்களுக்கு பிறப்பு ஒன்றை கொடுத்தவர்கள் நீங்கள். அவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். யூகேஜிலே பேரண்ட் வந்து நிறைய புலம்புறதை கேட்டிருக்கிறோம். என் பையன் எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு. மொபைல் பார்க்கும் பொழுது என்னென்ன தீமைகள், நரம்புகள் பாதிக்கப்படுகிறது, கண் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது, காது நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. ஆட்டிசம் பிறக்கும் போது இல்லாத ஆட்டிசம் பிரச்சனை அவன் வளரும் போது வளருகிறது. அதற்கு ஒரே காரணம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன். அதை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி இங்கு வந்திருக்கும் அனைத்து பேரண்ட்டுகளையும் இந்த பேரண்ட் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எமது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் குழுக்களின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்.